இந்த ரூமர் வந்து சரியாச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். அமெரிக்காவில் $30 per hour. ஸோ அந்த வித்தியாசம் $26 வித்தியாசத்தை வந்து சைனாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ட்ரம்ப்போட பழைய இதெல்லாம் புஸ்தகம் அவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப கிரேசியாக ஒரு டிமாண்டை பண்ணுவார், கடைசியில் ஒரு நெகோசியேஷனில் ஒரு செட்டில் பண்ணுவார். அதான் ஆர்ட் ஆஃப் த டீல்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இங்கே அடித்த அடி நல்லா படும் அடி ரஷ்யாக்குன்னு. இந்தியாவுக்கு தான் ரஷ்யா நிறைய ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிருந்தாங்க, சைனாவுக்கும் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட்ல இருந்தது. இது என்ன, ஏன் இப்போ திடீர்னு ட்ரம்ப் இந்த மாதிரி மாறிட்டாருன்னா, ஒன்று இந்த சைனா அந்த ரேர் எர்த் வச்சு அந்த டைட் பண்ணுறான், ஸ்க்ரூவை டைட் பண்ணுறான்னா ஆங்கிலத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு இந்த டேரிஃப் சம்மந்தப்பட்ட ஒரு ரூமர் மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு தகவல் வந்தது. அதாவது மிஸ்டர் மோடியும் மிஸ்டர் ட்ரம்ப்பும் ஆசியான் சம்மிட்டில் இந்த மாத கடைசியில் மீட் பண்ணுறாப்புல இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்போ சைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இது இப்போ சத்திக்கு ரூமர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த ரூமர் வந்து சரியாச்சுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும். ஸோ என்ன இந்த விஷயம், எப்படி இது இத்தனை நாளாக டேரிஃப்னால ஏன் நம்ம வந்து சைன் பண்ணாமல் இருக்கோம், என்ன அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ. ஸோ டேரிஃப் வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்தது வந்து ட்ரம்ப் வந்து தான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தார். என்ன இதில் விஷயம்னா, ட்ரம்ப் வந்து அமெரிக்கா வந்து பயங்கரமான ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட்டை நடந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தன் நாட்டில் உற்பத்தி அதிகமாக இல்லாததுனால வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்க, சைனா எஸ்பெஷலி வாங்கிட்டு. ஆனால் என்னென்னா அந்த டிஃப்ரென்ஸ் இன் வேஜஸ் இருக்குது. இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு $4.25 தான் பர் ஹவர் மேனுஃபேக்சரிங் வேஜஸ், அமெரிக்காவில் $30 per hour. ஸோ அந்த வித்தியாசம் $26 வித்தியாசத்தை வந்து சைனாவே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னா அமெரிக்காவுக்கு அதிகமாக லாபம் வரல, ஆனால் பொருள்லாம் இவங்க சப்ளை பண்ணாங்க, வேறு வழி இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அமெரிக்கா பாரோ பண்ணி பயங்கரமான ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ ட்ரம்ப் வந்து என்னென்னா அவர் தன் ஊரில் வேலை வாய்ப்பெல்லாம் திருப்பி உருவாக்கணும், அப்புறம் இந்த டேரிஃப் விஷயத்துலையும் எல்லா ப்ராஃபிட்டும் நீங்களே வச்சுருந்தா எப்படி எங்கள் சைட்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணால் தான் எங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் குறையும் அப்படிங்கிற யோசனையில் தான் இந்த பெருசாக அந்த டேரிஃப் ஆரம்பித்தார். எல்லா நாட்டு மேலேயும் ஒரு இதாக ஆரம்பித்தார். பொதுவாக மிஸ்டர் ட்ரம்ப்போட பழைய இதெல்லாம் புஸ்தகம் அவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப கிரேசியாக ஒரு டிமாண்டை பண்ணுவார், கடைசியில் ஒரு நெகோசியேஷனில் ஒரு செட்டில் பண்ணுவார். அதான் ஆர்ட் ஆஃப் த டீல்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ அவர் ஆரம்பித்த போது எல்லாம் இந்த மாதிரி ஆரம்பித்த போது இந்தியா மேலேயும் ஒரு 25% டேரிஃப் போட்டாங்க, சைனா மேலே நிறைய போட்டாங்க. ஆனால் பேச்சுவார்த்தைக்கான ஒரு வழியை கிரியேட் பண்ணுறதுக்காக போட்டாங்க. இது நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா இருக்கிற ஊருக்கு உலகில் போகிற எல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ரஷ்யா உக்ரைன் போரையும் சால்வ் பண்ணலாம். ஸோ ரஷ்யாவை வந்து எப்படியாவது பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்காக இங்கே அடித்தா அடி நல்லா படும் அடி ரஷ்யாக்குன்னு. இந்தியாவுக்கு தான் ரஷ்யா நிறைய ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க, சைனாவுக்கும் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட்ல இருந்தது. சரி, சைனா மேலே அவரால் ஒன்றும் தாக்குதல் பண்ண முடியாது, ஏன்னா சைனா வந்து ரேர் எர்த் மெட்டலும் சரி டாலர்லையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ சைனா கிட்ட ஒரு த்ரெட் மாதிரி பண்ணிருக்கா தவிர டைரெக்டாக இன்னும் ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த தைரியம் வரல. ஆனால் இந்தியா வந்து ஒன்றும் இல்லை, ஏன்னா சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு $400 பில்லியன் அவங்களோட சர்ப்ளஸ் அமெரிக்காவோட. இந்தியா அது வந்து $48 பில்லியன் தான். ஸோ நம்ம ஒரு சின்ன நாடு சார், சப்ளை டு அமெரிக்கா. ஸோ இங்கே அடித்தான்னா ஆனால் ரஷ்யாவுக்கு அது அடி விழும் அப்படிங்கிற ஒரு இதில் இன்னொரு 25% டேரிஃப் நம்ம மேலே போட்டு 50% ஆக்கி ரஷ்யா வந்து அலாஸ்காவில் வந்து பேச்சுவார்த்தை, அப்படியும் அந்த வார் ஒன்றும் சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை. பட் மெயினாக இந்தியா வந்து ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுனால தான் ரஷ்யாவால் இந்த போரை கண்டினியூ பண்ண முடியாது, அதனால் இந்தியா தான் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அது இது பண்ணார். பட் அது பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த போர் நடந்து தான் இருக்குது, நோபல் ப்ரைஸும் வந்து போயிடுது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சைனா வந்து இவங்க டேரிஃபை எதிர்த்து இந்த ரேர் எர்த் மினரல்கெலாம் ரொம்ப எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலை போட்டு விட்டாங்க. இப்போ அது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சரி க்ரீன் எனர்ஜிக்கும் இந்த ரேர் எர்த் மெட்டலாம் ரொம்ப தேவை. ஆனால் வேறு எந்த உலக நாட்டிலையும் அந்த அளவுக்கு ரேர் எர்த் இல்லை. சைனாவுக்கு வந்து ஒரு மாதிரி மொனோபலி மாதிரி இருக்கு. சைனா தன் சைட்லேருந்து இதை டைட் பண்ணுறதுக்காக ஒரு ஆன்டி டேரிஃப் மூவாக அதில் கண்ட்ரோல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அது ட்ரம்ப்புக்கு பிடிக்காம இப்போ 100% டேரிஃப் போட போகிறேன்னு சொல்லிட்டு, ஏற்கனவே 55% இருக்குது, நவம்பர் 1 155% போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ சைனா மேலே திரும்ப அது ஒரு அவரோட தியானம் சைனா மேலே போயிருக்கு. ஸோ அதே சமயத்தில் பார்த்துட்டாரு, இது இந்தியா மேலே அடிஷனலாக 25% போடுறதுனால ஒன்றும் வந்து இந்தியாவும் நம்ம வந்து மசியலை. அவர் டேட் எக்கானமி அப்படின்னு போட்டு எவ்வளோ நம்மளை தாக்கினார். பட் நம்ம நாட்டில் வந்து ஒரு அமைதியாக தான் அதுக்கு பதில் சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ட்ரேட் டாக்ஸில் இருந்துருக்கோம். இப்போ இந்த ட்ரேட் டேரிஃப்ல என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு செய்தி ஆசியான் சம்மிட்ல மீட் பண்ணி சால்வ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த 25% அடிஷனல் டேரிஃப் போயிடும்.
ஏன்னா அதுக்கு ஒரு சம்மந்தமே கிடையாது. இந்தியாவும் ஒரு யூஎஸ் ட்ரேடுக்கு அது சம்மந்தம் கிடையாது. ரஷ்யாவை பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்காக நம்ம மேலே ஒரு பெனல்ட்டி மாதிரி போட்டாரே தவிர. ஸோ அதனால இந்த 25% போயிடும் சைன் ஆனா. ஆனால் 25 இன்னும் 15% வரைக்கும் கூட கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்வைகள். என்ன காரணம்? என்னன்னா இந்த மேட்டர்லாம் விட்டுறலாம். இந்த அடிஷனல் 25% பற்றி இப்போ பேசிட்டோம். இந்த 25% போட்டதுக்கே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து என்னன்னா தன் நாட்டில் உற்பத்தி செய்யணும். அந்த உற்பத்தியை வர வைக்கிறதுக்கு இந்தியா மாதிரி நாட்டிலேருந்து அவங்க இம்போர்ட்டை கவரிக்கணும்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது விஷயம், இந்தியா அமெரிக்காவிலேருந்து வர பொருள் மேலே டேரிஃப் போட்டுருக்கோம் நம்ம. அந்த டேரிஃபும் எடுத்துடணும்னு கேட்குறாரு. மூணாவது என்னன்னா, அவருக்கு அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காஸ்ட் சொன்னேன் $30 per hour. சைனாவில் 4.25 சொன்னேன், இந்தியாவில் 1.5 தான். ஸோ என்னன்னா இந்தியன் மார்க்கெட், ஏன்னா நம்ம பர் கேபிட்டல் இன்கம் ரொம்ப குறைவு. நம்ம 3000க்கு கம்மியாக இருக்கு டாலர் பர்சன்ட் பர் கேபிட்டல் வந்து $3000 கம்மி. சைனா 13,000, அமெரிக்கா 90,000. ஸோ என்னன்னா அமெரிக்காவில் உற்பத்தி செஞ்சு அதில் இந்தியாவில் விற்கிற அளவுக்கு நம்மளுக்கு வாங்குற தகுதி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். ஏன்னா இன்னைக்கு நம்ம தான் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. ஸோ என்ன பொருளை விற்கலாம் இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல லேபர் காஸ்ட் அதிகமாக இல்லையோ அது வந்து என்னன்னா அக்ரிகல்ச்சர். ஏன்னா அமெரிக்காவில் என்ன எல்லாம் மெக்கனைஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் இங்கே வந்து 2.5 ஏக்கர் 3 ஏக்கர்னு நிலம் வச்சு நாற்று நடுறாங்க. அங்கே வந்து 100 ஏக்கர் 200 ஏக்கர் தான் நாற்று. ஸோ எல்லாமே ஒரு பெரிய டிராக்டர் பெரிய மிஷின் வச்சு, அதனால அவங்களால அந்த காஸ்ட் ரொம்ப கம்மியாக உலகத்தில் காம்படிட்டிவாக இந்த சோயா இந்த கார்ன் இதெல்லாம் அவங்களால உற்பத்தி செஞ்சு விற்கிற ஒரு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவோட பெரிய ஜனத்தொகை இருக்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்டை அது நீ திறந்து விடு அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, அஃப்கோர்ஸ் நீ ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறது நிறுத்து, எங்கிட்டேருந்து ஆயில் வாங்கு. இது 2 தான் மெயின் விஷயம். இப்போ நம்ம வந்து ரஷ்யாவில் நம்மளுக்கு மலிவா ஆயில் கிடைச்சதாலும் வாங்கினோம், ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் அமெரிக்காவில் காஸ்ட்லி ஆயில் வாங்கணும்னு நம்ம ஏன் வாங்கணும்? அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல நம்ம நாடே சர்வே ஆகுது. மக்கள் அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம ஜிடிபியில் அவ்வளோ பெரிய அங்கம் கிடையாது, ரைட்டா? பட் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65-70% மக்கள் அக்ரி ரிலேட்டட் மேட்டரில் வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம அக்ரி ப்ராடக்ட் அவங்க அலோவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கெல்லாம் ஃபார்மர் லெவலில் ரொம்ப கஷ்டம் வந்துடும். அதான் இது நம்ம வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு ஒரு ரெட் லைன் சொல்லலாம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் நான் கண்டினியூஸாக நம்ம எவ்வளோதான் ஒரு என்னதான் நான் தாக்கினாலும் நம்ம பேச்சுவார்த்தை கண்டினியூஸாக வச்சுனே இருந்திருக்கோம் அமைதியாக திரும்ப திரும்ப. ஸோ இப்போ இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் படி என்ன வெளியே வருதுன்னா 2-3 சொல்யூஷன் இல்லை. என்னன்னா, ஒன்று, ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறது வந்து இப்போ அந்த அளவுக்கு மலிவா இல்லை. ரஷ்யாவே கொஞ்சம் கொஞ்சம் விலை ஏற்றிட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ அமெரிக்காவோ இல்லை மிடில் ஈஸ்டில் சவுதி அரேபியாவில் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சேவிங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ரெண்டாவது, புட்டினும் மோடியும் பேசினதுலையும் அவர் வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்டான்ஸை புரிஞ்சுட்டு நம்ம ஒரு மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணுறாப்புல தகவல் வந்திருக்கு, அவங்க கொஞ்சம் உங்கள்கிட்ட குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அது ரஷ்யாவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா சைனா அந்த அளவுக்கு அதிகமாக அவங்கள்ட்ட வாங்கிடுவாங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அமெரிக்காட்டேருந்தும் இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இல்லாதனால அமெரிக்கா வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அது ஒரு கமிட்மெண்ட். இப்போ ஒரு $10-12 பில்லியன் இருக்கு. இன்னொரு $10-12 பில்லியன் அமெரிக்காவோட இருக்கிற ஆயிலும் நம்ம ரிஃபைனரி உற்பத்தி செய்யலாம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம இன்னொரு விஷயம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த அமெரிக்காவில் இந்த கார்ன் செய்கிறாங்களே, அந்த கார்ன்லேருந்து என்ன பண்ணலாம்னா எத்தனால் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது. இப்போ நம்மளும் பிரேசில் அதான் இதை ஆரம்பித்தான். ஏன்னா சுகரோட பை ப்ராடக்ட் தான் எத்தனால். அந்த எத்தனாலை பெட்ரோலில் கலப்படம் சொல்லக்கூடாது, கலந்து பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த எண்ணெய் மேலே டிபெண்டன்ஸ். ஏன்னா இந்தியா நாடு 83% நம்மளோட ஆயில் ரிக்குவயர்மெண்ட், க்ரூட் ஆயில் ரிக்குவயர்மெண்ட் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம நாட்டில் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நம்மளால் ஆயில் கண்டுபிடிக்க முடியல, கேஸ் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனால் பண்ணால் நம்ம நாட்டோட சுகர் இண்டஸ்ட்ரீஸோட பை ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ஆயில் இம்போர்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற நம்ம ரொம்ப நாளாவே ஒரு எத்தனால் பிளெண்டிங் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அமெரிக்காவிலேருந்து கார்ன் வழியாக எத்தனால் பிளெண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்கே வந்து சுகர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பை ப்ராடக்ட் தான் அது. ஸோ அது ஒரு வழி. அதாவது அமெரிக்கா வந்து எத்தனாலுக்காக நம்ம கார்ன் வாங்கலாம்னா நம்ம ஃபார்மர்லாம் அவ்வளோ பாதிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வழி தெரியறது. ஸோ இது வந்து இந்த ஆயில் ரிலேட்டட் மேட்டரில் இது ஒரு, அதாவது நம்ம வந்து ரஷ்யா, அதுவும் நேற்று கூட மிஸ்டர் ட்ரம்ப் வந்து மோடிட்ட பேசியிருக்காரு, தீபாவளி வாழ்த்துக்கள் வச்சு பண்ணுறாரு. ஏதோ பேச்சுவார்த்தைக்கு அவர் திருப்பி அவர் சைட்லேருந்து ரஷ்யாலேருந்து அவர் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, நம்ம சைட்லேருந்து அந்த மாதிரி சொல்லலை. பட் இந்த சொல்யூஷனுக்கு வரணும்னா டெஃபினட்டாக அது மாதிரி ஒரு டெசிஷனை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ ஒரு அநேகமாக நம்ம யூஎஸ்லேருந்து கொஞ்சம் ஆயில் வாங்குவோம், கொஞ்சம் கார்ன் வாங்கி இது வாங்குவோம். அதே மாதிரி சில இடத்துல அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்லாம் இப்போ ஹை அண்ட் சீஸ், இப்போ பொதுமக்கள்லாம் அந்தளவுக்கு சீஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஹை அண்ட் சீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாதிரி வாங்குறதுக்கு. ஸோ ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு
பாதி வழி நான் போகிறேன் பாதி வழி போகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒரு பக்கம். அது அக்ரிகல்ச்சர்லையும் தெரியறது, அவங்களுக்கு ஆயில் ரிலேட்டட் மேட்டர்லையும் இந்த எத்தனால் வழியாக வாங்கி. ஸோ இப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் டெஃபினட்டாக அப்போது 25% அடிஷ்னல் டேரிஃபும் போயிடும். அந்த 25லேருந்து கம்மியாகிற இன்னும் 20%ஓ 15% வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இது என்ன, ஏன் இப்போ திடீர்னு ட்ரம்ப் இந்த மாதிரி மாறிட்டாருன்னா, ஒன்று இந்த சைனா அந்த ரேர் எர்த்தை வச்சு அந்த டைட் பண்ணுறான், ஸ்க்ரூவை டைட் பண்ணுறான்னா ஆங்கிலத்தில் சொல்கிறேன் ரைட்டா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இதே சோயாபீன் சைனா நிறைய வாங்கி இந்த அமெரிக்காட்டேருந்து போன வருஷம் வாங்கியதோட இன்னைக்கு அந்த 100%லேருந்து 5% தான் இன்னைக்கு வாங்குறான். ஸோ இப்போ அமெரிக்காட்ட சர்ப்ளஸ் சோயா இருக்கு, அது எங்கேயும் விற்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ சைனா போடுற டைட்னிங்னால ட்ரம்ப் வந்து இப்போ இந்தியாவுக்கு நெருங்கி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடித்து வருவார். ஸோ அப்படின்னு இந்த செய்தி இப்போதைக்கு ஒரு ரூமர்னு தான் சொல்லணும். பட் இது நல்லபடியாக இன்னும் ஒரு மாதத்தில் தெரிஞ்சுன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம், பொருளாதாரத்துக்கும் பெரிய விஷயம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ஏன்னா இந்த வெளிநாட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் FIIன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு கடந்த 1 வருஷம் 2 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அவங்க பணம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் வாங்கியிருந்தா தான் மார்க்கெட் ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ FIIs திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் என்ன காரணம் சொல்கிறேன், ஏன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்ல GST கட்டு எல்லாம் பண்ணி இந்த டேரிஃப்ல வந்து தாக்குதல்ல ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு இன்னைக்கு இருக்கிற growth ரேட் 6% 7% மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணது இந்த வெறும் இந்த 6 7 இல்லை, நாளைக்கு 8 10 அப்படின்னு நம்ம வளரும் நாடாக இருக்கும். அந்த வளர்ற நாடுக்கு என்னன்னா, அமெரிக்கா வந்து பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தில் 30% ஒரே நாடு அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா அவ்வளோ பெரிய நாடாக இருக்கிறதுனால நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாமல் அந்த 8-10% GDP growth ரேட்டை வருது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் அவங்க ஓரளவுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது FIIs இந்தியாவில் விற்பனை செய்ததுக்கு, இது ஒரு ரீசன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேரிஃப்ல ஒரு சொல்யூஷன் வராமல் இருந்தாலும் FIIs திரும்பி வந்தால் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ எல்லாரும் ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்னு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணலாம். இந்த ஆசியான் சம்மிட்டுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி, ஒரு இன்டரிம் டீல் வந்தால் கூட இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்ல விஷயம். நன்றி.